இப்போ பிஎஃப் அப்படின்றது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனிலையும் பிடிப்பாங்க. நீங்கள் வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, அது இபிஎஃப் பிடிப்பாங்க. மாசமானா அது ஒரு 12% பிடிச்சிட்டு மீதி உங்கள் சேலரி வரும். அது உங்கள் பணம் தானே. அதை அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சி எங்கே பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு இபிஎஃப்ல வந்து போய் கட்டிடுறாங்க. அவங்க 12% கட்டுறாங்க, எம்ப்ளாயர் ஒரு 12% கட்டுறாரு. 20-24% ஆஃப் யுவர் இன்கம் அது வந்து டைரெக்டாக போய் சேமிக்க ஒரு இடத்துல வந்து சேவிங்காக இருக்குது. முதல் ஒரு 1-2 வருஷம் பெருசாக தெரியாது. ஒரு 5-6 வருஷம் ஆகும்போது இவ்வளோ பணம் இதில் இருக்கா அப்படின்னு தோணும். ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தோன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு காப்பாற்றும். ஏன்னா அது வந்து உங்களுடைய ஃபோர்ஸு சேவிங். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது அன்னைக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து அது உங்களை ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அதுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே எஸ்ஐபி அப்படின்றது பேசுறாங்க. எஸ்ஐபி என்ன எஸ்ஐபின்னா, எஸ்ஐபின்றது வந்து நீங்க ஒன்று வெல்த் கிரியேஷனுக்காக பண்றீங்க, ரெண்டாவது உங்களுடைய டிசிப்ளினையும் பெருக்கிறதுக்காக பண்றீங்க. இப்போ நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து மாசமானா முதல் நாள் நான் வந்து சம்பளம் வருது, சம்பளம் வந்தவொடனே முதல் நாள் சம்பளம் டேட்டு 2ஆம் தேதி எஸ்ஐபி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் வந்த உடனே நீங்க வந்து முதல்ல செலவு பண்றதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செலவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இன்கம் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சர் இன்கம் ஏறிடும். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்சஸாக போகுது, அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபியூச்சர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக போகுது. அதனால அந்த மாதிரி சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 1/3 அப்படின்றத நீங்கள் ஃபோர்ஸ் சேவிங்காக வச்சுட்டீங்க. மீதி இருக்கிறதுல தான் நான் செலவு பண்ணுவேன், எனக்கு நீடுக்கோ வாண்ட்டுக்கோ மீதி இருக்கிறது தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பெரிய பயன் தரும். எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு 15,000 ரூபாய் எஸ்ஐபி நம்ம பண்ணுறோம் மாசமானா அப்படின்னா, ஒரு 17 வருஷத்துல அப்ராக்சிமேட்டாக 17 வருஷத்துல ஒரு 12% ரிட்டர்ன் 12.5% ரிட்டர்ன் வச்சுட்டோம்னா 1 கோடி ரூபாய் ஆயிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுக்கும். என்னன்னா அந்த 17 வருஷத்தோட டிசிப்ளின், அந்த 17 வருஷம் எப்படி நீங்க வந்து இன்கம் வந்துட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த டாப் அப் எஸ்ஐபியும் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஏன் டாப் அப் எஸ்ஐபி? டாப் அப் எஸ்ஐபி வந்து உங்களுடைய வருமானம் பெருகுது, அதே நேரத்தில் செலவுகள் பெருகக்கூடாது, உங்களுடைய இன்கம் பெருகணும். ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் நீங்க வந்து உங்களுடைய பேட்டர்ன் பெட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற பர்சன்டேஜ் பாருங்க. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எவ்வளவு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்கன்றத அந்த பர்சன்டேஜ் பாருங்க. இதுவும் அதுவும் ஈக்குவலா இருந்ததுன்னா நல்லது. இதுவும் அதுவும் வந்து இப்ப பண்ணக்கூடிய சேவிங்ஸ் வந்து போன வருஷத்தை விட அதிக பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வந்து நல்ல யூட்டிலைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்ததுன்னா நீங்க வந்து டெஃபினட்டா உங்களுடைய பிளானை வந்து ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணணும்.